நெற்றிக்கண் தியான மையத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். என்னுடைய சந்தோஷமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் எங்கும் நிறைந்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, எதுவாக நினைக்கின்றோமோ அதுவாகவே நாம் ஆக முடியும் என்பதை பற்றியான ஒரு முக்கிய கருத்து இது. முதல்ல நம்ம பார்க்க போகிறது பேய் பற்றி, அருள் வாக்கு சொல்கிறவங்களை பற்றி, ஞானிகளை பற்றி, யோகிகளை பற்றி, பாடகர்களை பற்றி, நடிகர்களை பற்றி, இப்படி பல பேரும் அவர்களை பற்றியான ஒரு கருத்துக்களை தொடர்ந்து ஒவ்வொருத்தரையாக நம்ம பார்க்கலாம். கடைசியில் அது எப்படி நிகழ்கிறது, நானாகவே அனைத்துமாக இருக்கின்றோம் என்கின்ற ஒரு நிலை எப்படி நிகழ்கிறது, எப்படி அது ஏற்படுகிறது, அதற்கான காரணம் என்ன, அது நமக்குள்ளே வருமா என்கின்ற ஒரு நிலைகளெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பேய் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ நான் சென்னையில் அந்த அளவுக்கு நான் பார்க்குறதில்ல. சிறு வயதில் பார்க்கும்போது பேய்கள் அடிப்பது, பேய்களை பேய் ஓட்டுவது அப்படின்னு தான் சொல்லுவோம். பேய் ஓட்டுவது, சில பேருக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்றதுனால கோவிலில் அழைச்சிக்கிட்டு வேப்பிலையில் அடிக்கிறது, ஜாட்டியால் அடிக்கிறது, சாங்கியங்கள் செய்வது, இப்படி பல வகைகளில் பண்ணி அந்த பேயை விரட்டுறதுக்கான நிலைகள்லாம் நான் பார்த்துருக்கேன். அது எப்படி நிகழ்கிறது அப்படிங்கிறது. இப்போது இந்த பேய் பிடித்தவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னால், அவர்களாகவே இல்லை என்பது தான் உண்மையான கருத்து. வியப்பாக கூட இருக்கலாம். அவங்க தன்னையே ஒரு யாரோ ஒருத்தங்க இறந்தவங்களை நினைச்சு, இறந்தவங்களுடைய உடல்ல நம்ம வந்துட்டதாகவும் அவர்களாகவே நினைத்து பேசுவது, நடப்பது, செயலை கொண்டு செயல்படுவது போன்ற நிகழ்வுகள்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த பேய் ஓட்டி அந்த பேயை ஊட்டும் பொழுது கேட்பாரு, நீ யாரு அப்படின்னு கேட்பாரு. நான் இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நீ வெளியேற போறியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இப்படி அதை விரட்டி அதை வெளியேற்றுவாங்க. அவங்க கற்பனையாகவே வாழ்ந்திருக்காங்க. அந்த பேயின் ரூபத்தில் ஒரு பயத்தின் விளைவாக ஏற்பட்டிருக்காங்க. இது எப்படி ஏற்பட்டுறது அப்படிங்கிறத பிற்பகுதியில் நம்ம பார்க்கலாம். அதே போல் அருள் வாக்கு சொல்கிறவங்களையும் நம்ம பார்த்துருப்போம். அருள் வாக்கும் சொல்லும்போது சில பேருக்கு நிகழுது. அருள் வாக்கு சொல்லுவாங்க. சில பேர் நிறைய பேர் போய் அருள் வாக்கு கேட்பாங்க. அந்த அருள் வாக்கில் ஒரு அம்மனோ இல்லை முனீஸ்வரனோ ஏதோ ஒரு தெய்வத்தை நினைத்து, அதுவாகவே நினைத்து அவர்கள் அந்த அருள் வாக்க சொல்லுவாங்க. அதையும் பலரும் கேட்பாங்க. அதுவும் சிலது நடக்குது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையும் வைக்கிறாங்க. இவங்களும் நம்பிக்கையோடு சொல்கிறாங்க, அவங்களும் நம்பிக்கையோடு அந்த அருள் வாக்கை கேட்டு சென்றதுக்கான நிலைகள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் எப்படி நிகழுது அப்படின்னா, அந்த அருள் வாக்கு அப்படிங்கிறது அவர்களே தன்னைத்தானே அந்த யாரோ ஒரு கடவுளை நினைத்து செல்வதனால தான் அது நிகழுது. அதே போல் ஆட்டங்கள் நம்ம பார்த்துருக்கேன். பல பேர் ஆடும் பொழுது ரொம்ப அற்புதமாக இயல்பாக ஆடுவாங்க. அவங்க இப்படிலாம் ஆடுவாங்களான்னு நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க சிறப்பான அந்த சினிமா பாடல்கள் இதெல்லாம் பார்த்து நடனங்களை ஆடுவாங்க. அதே மாதிரி ஸ்டெப்பு, அதே மாதிரி ஸ்டைலில் டான்ஸ் பண்ணுவாங்க. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் பண்ணி ரொம்ப அற்புதமாக இருப்பாங்க. யார் அந்த அந்த ஆட்டத்தை ஆடியவர்களுடைய கதாநாயகிகளோ நினைத்து, அதே போல் அவங்களும் அந்த நடனத்தை ஆடியதையும் நினைத்து அவர்களாகவே அதை நினைத்து அவர்களாகவே கற்பனையாக இருந்து அந்த நிலையை அடைவாங்க. அப்போது அவர்களாக இல்லை என்பது தான் அது உண்மையான கருத்து. அந்த நிலையில் அவங்க இருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாடகர்கள் கூட நம்ம பார்த்துருப்போம். சில பேர் பாடல்கள் ரொம்ப அற்புதமாக எஸ்பி மாதிரியும், பி சுசீலா மாதிரியும், எல்ஆர் ஈஸ்வரி மாதிரியும், இப்படி டிஎம்எஸ் மாதிரியும், சீர்காழி கோவிந்தராஜன் மாதிரியும், இப்படி பல ஒரு பாடல்களை நான் கேட்டிருக்கேன். அவங்களாம் அதுவே நினைத்து அதே முகபாவனையோடு அதே ஸ்டைலில் அந்த முகபாவத்தோடு அவங்க அந்த பாடலை பாடுவாங்க. ஆனால் அவங்க குரல் வேற. ஆனால் அந்த பாடகர் குரல் மாதிரியே பாடுவாங்க. அதுவும் ஒரே ஆள் பல பாடகர்களை பாடுவாங்க. அதுவும் பெண் ஒரு குரல்லையே பாடுவதை நான் கேட்டிருக்கேன். அப்போது அந்த பெண்ணாகவே நினைத்து அந்த பாடலை அந்த நளினத்தோட அந்த இயல்பான விஷயங்களை பாடும்போது அற்புதமான ஒரு நிலை தான்.
அவங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குதுன்னு பாருங்க. அப்போ அந்த பாடும்போது அவர்கள் இல்லை, நான் தான் டிஎம்எஸ், நான் தான் எஸ்பி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க முகபாவத்தோட அவங்களுடைய ஸ்டைலோட அதே நிலையிலிருந்து அந்த பாடலை அவங்க பாடுவாங்க. அப்போ பாடும்போது அற்புதமான ஒரு நிலை அவங்களுக்குள்ள ஏற்படுவதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். அதே போல ஒரே மனிதர் பல குரலில் பேசுவார். யாரை எந்த குரலில் பேசணுமோ அந்த குரலில் தான் பேசுவார். அப்போது அந்த நடிகருடைய குரலை அதே போல் நினைத்து அதே முகபாவத்தோடு அதே நிலையில் அந்த பேசும்போது அதே குணங்கள் அந்த எண்ணங்கள் அவர்களுக்கெல்லாம் அது அந்த நிலைகள்லாம் அவங்களுக்கு தானே வந்துடுது. அதுக்கெல்லாம் காரணம் அவர்களாகவே இல்லை. அவர்கள் தன்னை இழந்து அந்த இமேஜினேஷன் பண்ணுறாங்க. அந்த நடிகரை போல பேசணும் அப்படிங்கிறதுனால அந்த நிலையை அவங்க செய்கிறாங்க. இது ஒரு அற்புதமான ஒரு நிலை. அவங்களுக்குள்ள இவ்வளோ திறமைகள் இருக்குதா அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் நடிகர்கள் கூட நான் பார்த்துருக்கேன். நடிகர்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்னா எல்லாருக்கும் தெரியும். அவர் நடிக்காத தோற்றங்கள் இல்லை, பல தோற்றங்களை நடிச்சிருக்காரு. இந்த நாதஸ்வரம் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த நாதஸ்வரம் வாசிக்கிறது கூட அப்படி வாசிக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு முகபாவத்தோட அந்த நாதஸ்வரத்தை அவர் அதை வாசிப்பார். அவர் அற்புதமாக வாசிப்பார். அந்த முகபாவம், அதனுடைய கை அசைவுகள், முக அசைவுகள்லாம் அற்புதமாக அவருடைய ஆற்றல்கள் நிறைந்திருக்கும் அந்த முகபாவம். ஆனால் அவரை தனியாக கூப்பிட்டு நீங்கள் நாதஸ்வரம் வாசிங்கன்னு சொன்னால் அவருக்கு தெரியாது. ஏன்னா அதை பற்றி தெரியாதனால அந்த முகபாவத்தை அசைக்கிறார். அப்போது அந்த நாதஸ்வர வாசிப்பவங்களை உற்று நோக்கியிருக்காரு. அவங்களுடைய மனசுல நினைச்சுக்கிட்டு தான் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த நாதஸ்வரமாமே நினைத்து அவர் அதை பாடியிருக்காரு. அதுதான் அந்த நிலை. அதே போல சிவனை போலவே வேடம் அணிந்து நடித்திருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். திருவிளையாடலாம் பல உருவங்கள்ல அவர் நடிச்சிருக்காரு. ஒவ்வொரு உருவங்கள்லையும் ஒவ்வொரு விதமான நடிப்பு அவ்வளோ அற்புதமா இருக்கும். அப்போ நம்ம சிவனை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனா சிவனுடைய நிலையில இருந்து அவர் பேசுவார். உண்மையான சிவன் இவர் தானா அப்படின்னு தோற்றும் அளிக்கும் அளவுக்கு அவர்கிட்ட அந்த நிலை அந்த நடிப்பு திறன் இருந்திருக்கு. அப்போ அவர் ஒரு இமேஜினேஷன் பண்ணிட்டார், சிவன் இப்படி தான் இருப்பாரு அப்படின்னு நினைத்துக்கிட்டு தான் இல்லை, சிவன் தான் நான் அப்படின்ற ஒரு நினைப்போட தன்னை மறந்து தன் இயல்பை மறந்து அந்த சிவனுடைய ஆற்றல்களையும் அவருடைய குணாதிசயங்களையும் கற்பனை வடிவமாக நினைத்து அவர் அந்த சிவனாகவே அந்த நடிப்பதை நம்ம பார்க்கும்போது அற்புதமாக இருக்கும். அதே போல் வீரபாண்டி கட்டபொம்மன் அவரை போல் அந்த வீரத்தினுடைய அந்த வீர எப்படி அவருக்குள்ள ஏற்படுதுன்னும் போது அற்புதமாக அந்த வீரத்தை பற்றியான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகளை நான் அந்த படத்தில் பார்த்துருக்கேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் நம்ம பார்த்ததில்லை, ஆனால் அந்த வீரத்தினுடைய உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நினைப்பாகவே அவர் அந்த படத்தில் இருந்திருக்காரு. அப்போ அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனாகவே அந்த கற்பனை வடிவமாகவே அவர் இருந்திருக்காரு. அதே போல் அவர் எல்லாவற்றிலையுமே அந்த நடிப்பு திறனை ஒவ்வொரு நடிப்பிலையும் தன்னுடைய நான் இல்லை நீதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதே போல் நடித்து அந்த ஆற்றலை அவர் உருவாக்கியிருக்கார். அதே போல் தீர்க்க தரிசிகளை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சில பேர் சொல் வாக்குகள் பலித்தே தீரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட போய் பேசுவாங்க. அந்த தீர்க்க தரிசிகள் சொன்னால் நடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நிகழ்வுகளும் நடக்குது. அதே மாதிரி அந்த தீர்க்க தரிசிகளும் தான் சொல்வது கரெக்டாக தான் இருக்கும். எதிர்காலத்தையும் முற்காலத்தையும் எல்லாவற்றையும் அறிந்தது போல் அவர் பேசுவார். அந்த நம்பிக்கையோடு பேசுவார். அதுதான் அற்புதமான ஒரு விஷயங்கள். அவரிடத்துல போய் நம்பிக்கையோடு கேட்கும்போது அதே மாதிரி நடந்தே தீரும் அப்படின்ற மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்போது அவர் ஒரு தீர்க்கதரிசியாகவே அதில் தன்னை தானே அர்ப்பணித்து கொண்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த தான் சொல்வது சரியாக இருக்கும், தான் சொல்வது நடக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடோடு சொல்லுவார். அதுவும் நடந்தும் தீரும். அது மாதிரி நிகழ்வுகளும் அவங்களுக்குள்ள அந்த ஆற்றல் எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி பிற்பகுதியில் நம்ம பார்ப்போம். அதுபோல் நாணிகளை பற்றியும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நாணிகள் பல நாணிகள் இந்த உலகத்தில் இருந்திருக்காங்க. அந்த நாணிகளை நினச்சா அந்த நாணிகளாகவே நம்ம ஆக முடியும் அப்படிங்கிறது தான். ராமகிருஷ்ணரை நினச்சா ராமகிருஷ்ணரை ஆகலாம், விவேகானந்தரை நினச்சா விவேகானந்தர் மாதிரி ஆகலாம். ஏன் வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகளார் நினச்சா ராமலிங்க அடிகளாராக அந்த தோற்றத்தை நினச்சா நம்மளும் அந்த குணாதிசயங்கள் அந்த எண்ணங்கள் எல்லாமே நமக்குள்ள பதிவாகும்.
இதெல்லாம் எப்படி நிகழுது அப்படின்னா, யாரை நினைக்கின்றோமோ அவர்களை நினைத்து அவர்களுடைய உருவ தோற்றத்தை மனதில் நிறுத்தி கொண்டு அவர்களையே ஏற்றுக்கொள்கின்ற போது அவருடைய ஆற்றல்களை இந்த பிரபஞ்சத்தில் எல்லா இடங்கள்லையும் அவங்களுடைய அணுக்களாக இருந்துட்டுருக்காங்க. அந்த அணுக்கள் தான் அது நிறைவு பெற்று நமக்குள்ள விரிந்து பறந்து அந்த நிகழ்வுகளை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நாம் இல்லை நீதான் அப்படிங்கிறத அந்த உருவத்தை தோற்றத்தை நம்ம நினைக்கும் போது அதனுடைய குணாதிசயங்கள் அவருடைய எண்ணங்கள் இதையெல்லாம் நமக்குள்ள பரவி வருது. அதுக்கு காரணம் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிராற்றல் இருக்கு. எல்லாம் இறை துகள்களாக இருக்கு. ஆனால் அதே நேரங்களில் இந்த வெட்ட வெளியிலையும் அந்த இறை துகள்கள் இருக்குதுன்னு நான் பல காணொலியில சொல்லியிருக்கேன். இந்த இறை துகள்கள் தான் இந்த நமக்குள்ள இருக்க இறை துகள்களை எண்ணத்தின் வெளிப்பாடா அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடுகளை வைத்துக்கொண்டு நாம் அந்த எண்ணத்தோட அந்த அணுக்களாக நாம் நினைத்து அந்த அணுக்களாக இருந்து கொண்டு அந்த ஆற்றலை நாம் உருவாக்கி கொள்ள முடியும். அவர்களைப் போலவே அந்த அணுக்களாக நினைக்கும் பொழுது அந்த அணுக்கள் நமக்குள்ளே பரவி நம்ம அந்த தோற்றங்களும் குணாதிசயங்களும் ஏற்படுவதற்கான காரணங்கள் இருக்கு. இது போல தான் இருக்கு. அதனால நம்ம யாரை நினைக்கின்றோமோ அவர்களாகவே நாம் ஆக முடியும் அப்படிங்கிறது உறுதியானது, நம்பிக்கையானது கூட. அதனால நாம் எதை நினைத்தாலும் அவருடைய ஆற்றல் நமக்குள்ள ஊடுருவி நமக்குள்ள உருகி பாய்ந்து அந்த அனுபவ நிலைகளை நாம் பெற முடியும் அப்படிங்கிறத உறுதியாகவே நான் இந்த காணொலியில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவ்வளோ அற்புதமான ஒரு நிலை. அதையெல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கள், கற்பனையாக கூட நினைச்சு பாருங்கள். அந்த கற்பனை அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு வேண்டுதலாக அதை நினைக்கக்கூடாது. நான் இல்லை நீதான் அப்படிங்கிறத நினைக்கிறோம். அப்போது நாம் அதுவாக நாம் ஆக முடியும். எதுவாக நினைக்கின்றோமோ அதுவாகவே நாம் நிகழ முடியும். அந்த ஆற்றல் நமக்குள்ள வழிந்து பறந்து அருள் நிலையில் நமக்குள்ள நிகழும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இது போன்ற நிகழ்வுகள் நான் நிறைய அனுபவத்தில் எனக்கு ஏற்பட்டது. உங்களுக்கும் அந்த அனுபவ ஆற்றல்கள் ஏற்படும். அதனால் உயர்ந்த எண்ணம் உடையவர்களை நினைங்கள். உயர்ந்த தீர்க்க தரிசிகளைப் போல நீங்கள் நினைத்து கொண்டு நீங்கள் நல்ல விஷயங்களை இந்த மக்களுக்கு சொல்லுங்கள். நீங்களும் இந்த நெற்றிக்கண் தியான மையத்தில் பயிற்சிகளை மேற்கொண்டு இந்த ஆற்றலை பெருக்கிக் கொள்ளக்கூடிய நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேயாகட்டும் இல்லை அந்த அருள்வாக்கு சொல்கிறவங்க இப்படி பல பேர் நடிகர்லாம் யதார்த்தமான நிலையில் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனால் அது முறையாக நாம் ஏற்படுத்தி கொண்டால் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் நமக்குள்ள அந்த விரிந்து பறந்து வரும் என்பதை நான் இந்த காணொலி மூலியமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகையினால நீங்கள் இந்த மெய் உணர்வுகளை நீங்கள் அற்புதமான இந்த நெற்றிக்கண் தியான மையத்திற்கு இந்த பயிற்சிகளை முறைப்படி எடுத்துக்கொண்டு நீங்கள் யாராக ஆக வேண்டுமோ எதுவாக ஆக வேண்டுமோ எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் ஆக முடியும் என்பதை நான் இந்த காணொலியில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இதை பயன்படுத்தி கொண்டு நீங்களும் எதுவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுவாக ஆக முறையான பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. சந்தோஷம்.